ஹலோ மை டியர் டைப் ரெக்கார்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் நான் வந்து நீங்கள் கொடுக்குற எல்லா வீடியோஸில் இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு அதை வந்து நான் ஒரு ஸ்பீச்க்கான எல்லா ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிடுவேன். நானே கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு சென்டென்ஸை போட்டு எப்படியோ நான் ரெடி பண்ணிடுவேன். அத மனப்பாடம் பண்றது, அத மெமரைஸ் பண்றது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னும் நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. எப்படி தான் இதெல்லாம் மனப்பாடம் பண்றது? இவ்ளோ வேர்ட்ஸ் இருக்கு, இவ்ளோ பேராகிராஃப்ஸ் இருக்கு. எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னும் கேட்டிருக்கீங்க. நான் அத பத்தி தனியா வேற ஒரு வீடியோல சொல்றேன். இதுல வந்து நான் அதெல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போனா கூட, அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ் மேல நின்ன உடனே அவ்ளோ பேரு நமக்கு முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே வரும் பாருங்க ஒரு பயம். கை கால்லாம் அப்படியே ஷேக் ஆகும். கரெக்ட்டா? அப்படியே கொஞ்சம் ஒரு பயம் வரும். ஓகே. நார்மலா கிளாஸ் ரூம்லயே சில பேரெல்லாம் அங்கேயே ஃப்ரண்ட்ல ஸ்டேஜ் மாரி வச்சு அங்க பேச சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஆனா ஒரு ஸ்டேஜ் ஒரு மைக்க பிடிச்சு ஒரு ஸ்டேஜ்ன்னு நிக்கும் பொழுது, அப்போ நெறைய பேருக்கு வந்து பயம் அதிகமா வரும். ஏன் எனக்கு கூடவே அந்த மாரி ஸ்டேஜ் பயம் ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சு. பட் அது எப்படியெல்லாம் நம்ம கிளியர் பண்ணலாம்? அந்த ஸ்டேஜ் ஃபியரை எப்படியெல்லாம் போக வைக்கலாம்? அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில வந்து ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, இது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். கரெக்ட்டா? ஸோ உங்ககிட்டயுமே இருக்கும். அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது இல்லாம யாராலயும் இருக்க முடியாது. அது ரொம்ப ரேர் தான். பட் அந்த ஸ்டேஜ் ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஒரு 4 சீக்ரெட் ஹேக் சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தமிழில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஸ்பீச் ஒரு மேடையில் ஏறி உங்களால் பேச முடியும். ஒரு பேச்சு போட்டியா இருக்கலாம், ஒரு கவிதை வாசிக்கிறதா இருக்கலாம். அதெல்லாம் எப்படி பேசுனீங்க அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகும், ஜட்ஜஸ்க்கு இம்ப்ரெஸ் ஆவாங்க. அண்ட் அது உங்களுக்கே அது ஒரு ஜாலியா இருக்கும். நாம இப்படி பேசியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இத வந்து ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்ல மட்டும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னு பேச சொன்னாங்க அப்படின்னா கூட, அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியுமா? கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற பேர்ல கான்ஃபிடென்ட்னா நல்லா கத்தி சொல்றது அப்படின்னு நெனச்சுட்டு ஸ்பீச் பேசும்பொழுதே, ஆரம்பிக்கும் பொழுதே ம் மதிப்பிற்குரிய அப்படின்னு ஆரம்பிச்சாலே அது அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா? ரொம்ப லவுடா அப்படியே கத்தி பேசுவாங்க. அதுதான் கான்ஃபிடென்ஸு அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்பீச்னா அப்படிதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அது தப்பு. கான்ஃபிடென்ட்டா பேசுறது அப்படின்னா, லாஸ்ட் பெஞ்ச்ல அந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கணும். அது தெளிவா கேட்கணும். ஓகேவா? கேட்கறதுன்னா வெறுமனே கத்தி சொல்றது மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு நார்மலா சொன்னேன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சொல்றேன். இப்போ அக்ர முதல எழுத்தெல்லாம் இருக்கு இல்லையா? அதையே "அக்ர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு" அப்படி சொல்றது வேற. அண்டு அதே மாதிரி கத்தி சொல்றது ஒண்ணா, அதே மாதிரி மேல பார்த்துட்டே அப்படியே "அக்ர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு" அப்படின்னு மேல பார்த்துட்டே கூட சில பேர் சொல்லுவாங்க. அப்படியும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அந்த வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸ் ஒண்ணு சொல்லும் பொழுது, அதுல அந்த பாஸ் இருக்கணும். அதாவது நிறுத்தி நிதானமா எங்கே கேப் விடணுமோ அந்த மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஸோ உங்களோட வேர்ட்ஸ் வந்து கரெக்ட்டா புரியணும். இது ஒரு கொட்டேஷனுக்கு மட்டும் கிடையாது. ஒரு சென்டென்ஸ் பேசணும்னா கூட நீங்க வந்து அத கரெக்ட்டா சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாடு நமது நாடு, இதை காப்பாற்றுவது நமது கடமை இப்படிங்கிறத, இந்த நாடு நமது நாடு, இதை காப்பாற்றுவது நமது கடமை சொன்னா நல்லா இருக்காது. இந்த நாடு நமது நாடு, இதை காப்பாற்றுவது நமது கடமை அப்படிங்கிற அந்த ஒரு பாஸ் நடுவுல ஒரு ஒரு கேப் இருக்கணும். ஓகேவா? இதுவே திருக்குறள்ல சொல்லணும் அப்படின்னா, "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு" அப்படின்னு அந்த ஒரு வித்தியாசம் தெரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம பேசணும். அப்ப பேசும்பொழுது மத்தவங்களுக்கும் புரியும். அண்ட் சவுண்டாவும் இருக்கும். சவுண்ட்னா வெறுமனே கத்துறது கிடையாது. ஓகேவா? எங்க நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தணும். எங்க ஒரு ஹைப் ஏத்தணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் ஹையா சொல்லணும். ஓகேவா? அங்க சொல்லும்பொழுது உங்களுக்கு நிறுத்தி நிதானமா சொல்லும்பொழுது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிறவங்களுக்கும் புரியும். ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி, பாஸ் பண்ணி பேச கத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். அடுத்த சீக்ரெட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ வந்து நான் பேசிட்டே இருக்கேன். பேசிட்டே இருக்கும்பொழுது பயம் வந்துரும். கரெக்ட்டா? பயம் வந்துருச்சுன்னா, "ஐயோ! நம்ம படிச்சது மறந்து போச்சே!" அப்படின்ட்டு பயத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கடகடன்ட்டு அப்படியே ஓகே முடிச்சிடணும் இந்த பேராகிராஃப அப்படின்ட்டு கடகடன்னு பேசி முடிச்சுருவோம். இது "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் ஆதிபகவன் முதற்றே உலகு" அப்படிங்கிற மாரி கடகடன்னு பேசி முடிச்சுருவோம். ஓகேயா? அந்த மாரி ஃபாஸ்ட்டா பேசி முடிக்கக்கூடாது எப்பவுமே. பயம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஃபாஸ்ட்டா பேசும்பொழுது வார்த்தைகள்ல
அப்படியே உச்சரிப்பு வந்து தப்பாகும். நம்ம ஏதோ ஒண்ணு சொல்ல வருவோம். ஆனா அது உச்சரிப்பே வராது நம்ம பேசும்பொழுது. ஃபாஸ்ட்டா பேசக்கூடாது. ஸ்லோவா பேசணும். கொஞ்சம் ஸ்லோவா கேப் கொடுத்து பிரெத் எடுத்துக்கலாம். நம்ம மூச்சு விட்டு எடுத்துக்கலாம். ஸ்பீச் அப்படிங்கிறது ரேஸ் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம பேசும்பொழுது பேச்சு போட்டி மத்தவங்களுக்கு புரியணும். நாம சொல்ற கருத்துக்கள் அவங்களுக்கு போய் சேரணும். வாவ்! அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்கணும். ஓகேயா? அதுதான் இம்பார்ட்டன்ட். இத ரேஸ்ல ஓடுற மாரி கட கட கடகடன்னு சில பேர் ஒப்பிப்பாங்க. தமிழ் உள்ளம் கொண்ட தலைவர்களுக்கு தனி சிறப்பு வாய்ந்த அவையோர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி சொல்லிட்டு கடகடன்னு போவாங்க. அது போக்கூடாது. ஸ்லோ பண்ணி, பாஸ் பண்ணி அழகா ரொம்பவும் ஸ்லோ பண்ணக்கூடாது. ரொம்ப பாஸ் பண்ணக்கூடாது. நடுவுல அவ்ளோ கேப் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு குடுக்கணுமோ அந்த அளவுக்கு குடுக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு செகண்ட். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் மேல போன உடனே எல்லாரும் எப்படி நிப்பாங்கன்னா, அந்த மைக் குடுத்துருப்பாங்க. குடுத்தா அட்டென்ஷன் போஸ்ல நிப்பாங்க. அப்படியே எப்படி நின்னாங்களோ அந்த மாரி இருப்பாங்க. இல்லன்னா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ பார்த்துட்டு கை கட்டிட்டு நிப்போம்ல, அந்த மாரி கை கட்டிட்டு நிப்பாங்க. 2 கையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படி நிக்கிறது. அதெல்லாம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து அப்படியே சொங்கி மாரி நிப்பாங்க. சாரி யாரையும் சொல்லல. ஸோ அப்படியே அந்த ஷோல்டர் எல்லாம் அப்படியே தொங்கின்னு நிக்கும்ல, அந்த மாரி. அப்படியே கூன் வளைஞ்சு போன மாதிரி நிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சில பேர் வந்து நான் வந்து ஸ்டைலா பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல ஹேண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பாக்கெட்ல வச்சுட்டு பேசுவாங்க. கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்டைலா பேசுறேன் அப்படின்ற மாதிரி. அது சில பேர் வந்து நல்லா அவமரியாதையா கூட சில பேர் நினைக்க சான்சஸ் இருக்கு. அதனால பாக்கெட்லலாம் கை வச்சுட்டு பேசக்கூடாது. அதே மாதிரி நேச்சுரலா ஒரு நார்மலான ஜெஸ்சர். அவங்களோட ஷோல்டர் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிஃபா வச்சுக்கணும். கையெல்லாம் ரொம்ப தூக்கி தூக்கி பேசக்கூடாது. நார்மலா கொஞ்சம் நம்ம ஷோல்டர் அளவுக்கு எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். எங்க ஹைப் ஏத்துறோமோ அங்க வந்து ஆணித்தனமா புரியற வைக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேல அப்படியே பார்த்துட்டே சொல்லுவாங்க. விட்டத்த பார்த்துட்டு சொல்ற மாரி. கிடு கிடு கிடுன்னு மேல பார்த்துட்டு அந்த டோன் எல்லாமே ஓகேயா இருக்கும். ஆனா மேல வானத்த பார்த்த மாரி சொல்லுவாங்க. ஏன்னா படிச்சது மறந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அங்க இருக்கிறவங்க எத்தன பேரோ ஜட்ஜஸ கொஞ்ச நேரம் எப்ப பாரு ஜட்ஜஸையவும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஜட்ஜ் இருக்காங்க. ஓகே. அவங்கள பார்த்துட்டே இருந்தா தான் அவங்க மார்க் போடுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஜட்ஜஸ மட்டுமேவும் பார்க்கக்கூடாது. மேலேயுமே பார்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்தையுமே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. என்னங்க மேம் நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? என்னக்கா இவ்ளோ இவ்ளோ சொல்றீங்க? அப்படின்னு யோசிக்காதீங்க. இது எல்லாமே இருக்குதான். ஓகேவா? நம்ம வந்து நார்மலா பேசுற மாதிரி பேசணும். இப்ப நான் உங்களுக்கு எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? நான் பாட்டு கட கட கடன்னு என்னமோ சொல்லிட்டு போனேன்னா, அது எப்படி புரியும்? உங்களுடைய கண்ண பார்த்து, அத புரிஞ்சுட்டு, அந்த மாரி பேசினா தானே புரியும். இப்போதைக்கு நான் வீடியோ போடல. பட் போட்டேன்னா சொல்றேன். ஓகேவா? அப்போ நேருக்கு நேர் நம்ம பார்த்து சொல்லும்பொழுது, அந்த ஐ கான்டாக்ட் இருக்கும்பொழுது இன்னுமே நல்லா புரியும். கரெக்ட்டா? ஸோ யாருக்கெல்லாம் ஐ கான்டாக்ட் வச்சு என்னோட பேசும்பொழுது, அதாவது நான் இப்போ பேசுறதெல்லாம் உங்களோட வீடியோல பேசினேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐ திங்க் இதுவே ஓகேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அத மாத்தறேன். ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ நீங்க ஸ்பீச்ல பேசும்பொழுது ஐ கான்டாக்ட் எல்லார்கிட்டயும் கொஞ்ச நேரம் ஜட்ஜஸ் பார்க்குறீங்களா? ஓகே. ஜட்ஜஸ்க்கு வணக்கம் சொல்லும்பொழுது அவங்கள முகத்த பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல். அது பண்ணாலே போதும். பேசும்பொழுது ஒரு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே பேசணும். அப்புறம் ஆடியன்ஸ பார்க்கணும். அப்புறம் ஏதோ ஒரு கொட்டேஷன் அதாவது மேற்கோள்கள் குடுக்குறீங்கல்ல, அப்ப வந்து யார வேணாலும் பார்க்கலாம். அப்படியே மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. முன்னாடி இருக்கிற மாணவர்கள் அதாவது ஸ்டூடண்ட்ஸ கொஞ்ச நேரம், அப்புறம் ஜட்ஜஸ கொஞ்ச நேரம் ஒரே ஒருத்தவங்களையே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எல்லாரையும் மாத்தி 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 ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறது அப்போதான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? கான்ஃபிடென்ட்டா ஓகே என்னமோ சொல்றான் பையன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். சரியா? அப்ப உங்களுடைய ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதே மாதிரி லாஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. முக்கியமான ஒரு லைன் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைலன்ஸ் குடுக்கணும். ஓகேவா? அப்பதான், "ஐயோ! முடிஞ்சு போச்சா?" அப்படின்னு தூங்கிட்டு இருந்தவங்க கூட எழுந்திரிச்சுப்பாங்க. எழுந்திரிச்சுட்டு, ஓகே அங்க ஒரு ஹைப் குடுத்தோம் அப்படின்னா, அது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஓகே. நான் வந்து ஏதாவது அ நெறைய ஸ்பீச் சொல்லும்பொழுது, பேச்சு போட்டிக்கான ஸ்கிரிப்ட் குடுக்கும்பொழுது கூட நான் அந்த மாரி குடுத்துருப்பேன். ஏதாவது 1 ஆர் 2 அப்படி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வர்றதுல கூட நான் அந்த மாரி எங்க பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியும் சொல்றேன். ஓகேவா? இங்க நீங்க பாஸ் குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா, அப்பதான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணா நமக்கும் மூச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாருமே ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். சரியா? என்னமோ "என்ன முடிஞ்சு போச்சா? அதுக்குள்ளயா?" அப்படிங்கிற. அப்போ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணேன். நடுவுல ரொம்ப பாஸும் குடுக்கக்கூடாது. புரியுதா? நான் அது ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் வீடியோல சொல்றேன். ஓகே. அடுத்த பேச்சு போட்டி டைட்டில் வரும்பொழுது, கண்டிப்பா நான் அத உங்களுக்கு சொல்றேன். சரியா? பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அங்க இங்க நிறுத்தி நிதானமா சொல்றது அப்படிங்கிறது. ஆ இந்த உலகத்தை மாத்துறது உங்களோட கையில தான் இருக்கு.
புரியுதா? இங்க ஒரு நடுவுல நான் ஒரு பாஸ் குடுத்தேனே தெரியுதா? இந்த மாதிரி குடுக்கணும். ஓகேவா? இந்த உலகத்த மாத்துறது, அப்புறம் என்ன? கன்டின்யூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட முகத்துலயும் இருக்கும். ஓகே. இது ஒரு நார்மல் சென்டென்ஸ் தான். பட் அத வந்து நீங்க கன்டின்யூ பண்ணணும். ஓகே. உங்களோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அத சைலன்ட்டா சாஃப்ட் வாய்ஸ் மாடுலேஷன் மாத்தலாம். சரியா? எப்பவுமே ஒரே டோன்லயே பேச முடியாது. அது நமக்குமே தொண்டை காலியாயிடும். கொஞ்சம் சாஃப்ட் வாய்ஸ்லயும் அங்க பேசலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி குடுக்கலாம். ஃபைனலா சொல்லணும்னா, ஸ்பீச்ல பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து தமிழ் மொழி அப்படிங்கிறது தப்பா இருக்கக்கூடாது. நீங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டு போறீங்கல்ல, அது வந்து அது கொஞ்சம் ஒரு நார்மலா கிராமர் அப்படிங்கிறது இருக்கணும் தான். இல்லாம பேச்சு நடையிலயும் கூட இப்போலாம் நெறைய பேச்சுகள் வந்துருச்சு. சரியா? பேச்சு மொழியில கூட நம்ம பேசலாம். அதுவுமே தப்பு கிடையாது. அப்படி பேசும்பொழுது கூட தமிழ் அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்கணும். அதே மாதிரி கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பேசுறீங்களோ இல்லையோ, தெரியுதோ தெரியலையோ, தப்பா பேசுறேனோ, ஐயோ! பாயிண்ட்ட மாத்தி பேசுறேனோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தா கூட கான்ஃபிடென்ட்டா உங்க முகத்துல அந்த பயத்த காட்டக்கூடாது. வாய்ஸ்லயும் காட்டவே கூடாது. ஓகேவா? அந்த கான்ஃபிடென்ட்டா ஓகே என்னமோ சொல்றான் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க படிக்கிற ஸ்கிரிப்ட்ட ஜட்ஜஸோ இல்ல மத்த ஸ்டூடண்ட்ஸோ யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? நீங்க என்ன எழுதிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க பேராகிராஃப் மாத்தி சொன்னா யாருக்கு தெரியும்? ஒப்பிக்க கூடாது. கடகடன்னு கை கட்டிட்டு ஒப்பிப்பாங்கல்ல, அந்த மாரி ஒப்பிக்க கூடாது. நெறைய பேர் அத பண்றீங்க. அந்த மாரி பண்ணக்கூடாது. ஒப்பிக்கவே கூடாது. ஓகேவா? ஒரு பேச்சு போட்டின்னா, பேச்சு மாதிரி இருக்கணும். அது மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே கொஸ்டின் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே இருக்கணும். நீங்க உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் வைக்கணும். அந்த நம்பிக்கைய வச்சு பேசுனீங்க அப்படின்னா, ஆடியன்ஸுமே ஆட்டோமேட்டிக்கா லிசன் பண்ணுவாங்க. சரியா? உங்க மேலயே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்ல அப்படின்னா, அவங்க ஓகே என்னமோ சொல்லிட்டு இருக்கான். சொல்லட்டும், சொல்லி முடிக்கட்டும், தூங்கி எழுந்திரிப்போம் அப்படின்னு ஆயிடும். அதனால நீங்க உங்க மேல நீங்க கான்ஃபிடென்ட் வைங்க. அப்பதான் எல்லாரும் உங்கள கவனிப்பாங்க. ஓகே என்ன சொல்றான் இவன் அப்படின்ற மாதிரி, அந்த பையன் நல்லா பேசுறானே அப்படிங்கிற மாதிரி தோணும். பையனோ, பொண்ணோ யாரோ. ஓகேவா? ஸோ இதெல்லா டிப்ஸையும் நீங்க அழகா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுடைய பேச்சு போட்டி தமிழ்ல ரொம்ப சூப்பர்வா இருக்கும். இங்கிலீஷ்க்குமே இதே மாதிரி தான். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது இங்கிலீஷுங்கிறது வேற ஒரு டோன்ல போகும். அதனால அதுக்கெல்லாம் ரொம்ப கைய தூக்கி தூக்கிட்டேலாம் பேச தேவையில்ல. தமிழ்ல இருக்கிற அந்த ஒரு ஒரு பீட் அது என்ன சொல்றது? தமிழ்ல வந்து இருக்கிற மாதிரி வேற எந்த லாங்குவேஜ்லயுமே கிடையாது. தமிழ் மொழி ஏன் எல்லாம் பெருசா சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். அது என்ன அந்த ஒரு ஸ்ட்ராங் இருக்கும். இல்லு எல்லாம் வரும்பொழுது, பெரிய இல்லு இருக்குல்ல, அதெல்லாம் வரும்பொழுது, இப்போ தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் இது சொல்லும்பொழுது, இங்கிலீஷ்ல இந்த மாரி ஏதாவது சென்டென்ஸ் இருக்கா? எல்லாமே அப்படியே ஃப்ளூயன்ட்டா அப்படியே நார்மலா இருக்கும். ஓகே. அந்த ஃப்ளூயன்ஸிங்கிறது அப்படி நுனி நாக்குல பேசினா தான் அது ஸ்டைலா அழகா இருக்கும். அது ஒரு வித்தியாசம். ஓகே. ஸோ தமிழ் ஸ்பீச்சு, இங்கிலீஷ் ஸ்பீச்சுக்கும் அந்த ஸ்டேஜுங்கிறது ஒண்ணு தான். பட் பேசுறது அந்த ஸ்லாங் அண்ட் பாடி லாங்குவேஜுங்கிறது வேற மாதிரி டிஃபர் ஆகும். அதனால தான் நான் அது இது கூட சேர்க்கல. ஸோ இங்கிலீஷ் ஸ்பீச் அதில எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வேற ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இதில கலக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ இதோட போதும். சரியா? ஸோ இந்த எல்லா டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களால முடியுதா அப்படிங்கிறத கண்ணாடி முன்னாடியும் நின்னு பேசி பாருங்க. இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க எத்தன தடவ பிராக்டிஸ் பண்றீங்களோ, அத்தன தடவலாம் நீங்க கண்டிப்பா அத வந்து நீங்க சக்சஸா குடுப்பீங்க. ஓகே. நீங்க மறந்து போயிட்டா கூட அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இது நான் என்னுடைய அனுபவத்தில சொல்றேன் அப்படின்னே சொல்லலாம். நான் என்னோட ஸ்கூல் படிக்கும் பொழுது கூட என்னோட டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து நான் படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலே, என்ன வந்து எல்லா கிளாஸ் ரூம் முன்னாடி நிக்க வச்சுருவாங்க. ஒவ்வொரு கிளாஸ் இப்போ 5த் கிளாஸ்னா, அந்த 5த் கிளாஸ் முன்னாடி நின்னு, ஏதோ 5த்ல வந்து ஏ செக்ஷன், பி செக்ஷன் நெறைய டி வரையெல்லாம் இருக்கும். அப்போ அந்த செக்ஷன்ஸ முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு செக்ஷன்லயும் போயி, அந்த நான் படிச்ச ஃபுல் ஸ்கிரிப்ட் 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ, அவ்ளோ நிமிஷமும் அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட்ட ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் வரை, அந்த பசங்க எல்லார் முன்னாடியும் சொல்லி காட்டணும். ஓகே. இது ஒரு ஸ்டேஜ் ஃபியர ரொம்பவுமே கம்மி பண்ணுச்சு. நான் இது அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஒரு 4, 5 கிளாஸ் எப்போ எல்லா கிளாஸ்லயும் போய் சொல்ல வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு த்ராட் ட்ரை ஆகுற வரை சொல்ல வச்சுட்டாங்க. தொண்டையே கட்டிட்டு அப்படியே கரகரா குரல் வர்ற வரை அந்த அளவுக்கு நான் திருப்பி திருப்பி அந்த ஸ்பீச்சே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு வந்து அது நான் ஸ்டேஜ்ல வந்து அத போய் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னே தேவையில்ல. தானா ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ உங்ககிட்டலாம் என்ன நார்மலா உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு தமிழ் புக்கோடைய ஃபர்ஸ்ட்டு போயம் சொல்ல சொன்னா எல்லாருக்கும் ஈஸியா மனப்பாட பாட்டு வந்துரும்ல. அந்த மாரி. ஏன்னா அதெல்லாம் திருப்பி திருப்பி நீங்க படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு பாட்டுங்கனால முதல்லேருந்து திரும்ப திரும்ப படிச்சுட்டே வந்திருப்பீங்கல்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளூயன்ட்டா வந்திருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு திருக்குறள் கேட்டா "அகர முதல எழுத்தெல்லாம்" யாருக்கு மறக்கும்? யாருக்குமே மறக்காது. நீங்க இப்ப படிச்சுட்டு வந்தீங்களா என்ன? இல்லல்ல. நீங்க கண்ண மூடி யோசிச்சாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா, அது திருப்பி திருப்பி அத்தன தடவ நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ
ரிப்பீட்டடா எது நீங்க ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அது உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா ஃப்ளூயன்ட்டா வந்துரும். ஓகேவா? ஸோ ஒரு செய்யுள், ஒரு கொட்டேஷன் ஒண்ணு புதுசா படிக்கிறீங்க. அது எனக்கு மறந்து போயிடுது அப்படின்னா, நீங்க வந்து அத திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. திடீர்னு சாப்பிடும்பொழுது ஒரு தடவ, இதுதான் அப்படி. அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்பீச்சையும் ஒரு தடவ சொல்லி பாருங்க. பாயிண்ட் மாத்துனா தப்பு கிடையாது. அர்த்தம் மட்டும் மாத்தக்கூடாது. அண்ட் நீங்க குடுத்த அந்த கொட்டேஷன்ல எதையுமே மாத்தக்கூடாது. கொட்டேஷன் எப்படி குடுத்தாங்களோ, யார் சொன்னாங்களோ, அது அப்படியே தான் இருக்கணும். சென்டென்ஸ மாத்துனீங்க, அதாவது வேர்ட்ஸ மாத்தி போட்டுட்டேன் அப்படின்னு கொட்டேஷன்ல சொல்லக்கூடாது. கொட்டேஷன்னா என்னன்னு தெரியுமா? மேற்கோள்கள், அந்த பழமொழியோ, இல்ல நான் புறநானூறுலேருந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்தேன், அகநானூறுலேருந்து ஒண்ணு எடுத்தேன் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத வந்து மாத்தவே கூடாது. ஓகேவா? நீங்க அத மாத்தாம, நீங்க உங்களோட பேராகிராஃப் இருக்கும்ல, அத பத்தி என்ன சொல்ல வரீங்க? அத வச்சுட்டு என்ன சொல்ல வரீங்க? அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்க மாத்தி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க பேசுனீங்க அப்படின்னா, உங்களுக்கான அந்த ஸ்பீச், அந்த பேச்சு போட்டி, அந்த ஸ்டேஜ் உங்களுடையதா மாறிடும். ஓகே? ஸோ நான் ஃபாலோ பண்ணது எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் ஏதாவது இருந்ததுன்னா, அப்கமிங் மத்த வீடியோஸ் அப்படி எதுலயாச்சும் நான் அதில சொல்லி விடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவோ, இல்ல உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாவோ என்னென்ன டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்படுது, இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுடைய ஸ்டேஜ் ஃபியர அதிகமா வச்சிருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, "என்னடா பேசுற? கால் நடுங்கிக்கிட்டே பேசுற. கையெல்லாம் நடுங்குது ஸ்டேஜ்ல நிக்கும் பொழுது." அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகேவா? இது நாட் ஒன்லி ஃபார் ஸ்பீச் காம்படிஷன். பேச்சு போட்டி அப்படிங்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு எஸ்ஸேவே ஒண்ணு கிளாஸ் ரூம் முன்னாடி வந்து சொல்ல சொன்னாங்கன்னா கூட, உங்களுக்கு பயம் இருக்கும். அந்த காலெல்லாம் நடுங்கும். பயமா இருக்கும். எப்படி சொல்றதுன்னே தெரியாது. தப்பு தப்பா சொன்னா கூட தப்பா தான் சொல்லுவீங்க. அதனால அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். தேங்க் யூ. பாய்.